என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தற்போதைய அரசியல் களத்துல பல கேள்விகளுக்கும் யூகங்களுக்கும் வித்துட்டு இருக்கும் ஒரு முக்கியமான இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். பெரியார் திடல். அரசியலுக்கு வரதா அறிவிச்ச பிறகு நடிகர் விஜய் கலந்துகிட்ட முதல் கட்சி சாராத நிகழ்ச்சி இங்கே தான் நடந்தது. பெரியாருக்கு மரியாதை செலுத்தின விஜய் தன்னுடைய கட்சி கொள்கை குறித்த யூகங்களை பேசுபொருளாக்கி இருக்கிறாரு. இன்னும் கட்சி கொள்கையை அறிவிக்காத விஜய் தான் பயணிக்க இருக்கிற பாதை இதுதான் அப்படின்னு மறைமுகமா மக்களுக்கு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அதை பத்தி விரிவா பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தனது கட்சியின் பெயரை அறிவித்த நடிகர் விஜய் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல்தான் தனது இலக்கு என்று அறிவித்த அவர் அதன் பிறகு பொது வெளியில் கொள்கை சார்ந்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். கட்சி கொள்கையை மாநாட்டில்தான் அறிவிப்போம் என்று கூறிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியை அடுத்த பி சாலை கிராமத்தில் வரும் அக்டோபர் 27ஆம் தேதி மாலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு கட்சியின் கொள்கைகள், கொள்கை தலைவர்கள் மற்றும் செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் பெரு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கட்சியின் முதல் மாநாட்டினை வெற்றி பெற செய்ய தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு மற்றும் ஆசியை தமிழ் மண்ணின் மகனாக வேண்டுகிறேன் என்று கூறியுள்ள விஜய் இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெறும் பாதையை அமைப்போம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். போன வருஷம் முதல் மதிப்பெண் வாங்கின மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கிற விழால பேசும்போது விஜய் திருவள்ளுவர், காமராஜர், அண்ணா, பெரியார், அம்பேத்கர்னு எல்லா பேரையும் பட்டியலிட்டு இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்ப நேரடியா பெரியார் திடலுக்கு வந்து மரியாதை செலுத்தினது எதிர் முகாம்கள்ல இருக்கிறவங்களையும் பேச வச்சிருக்கு. விஜய் பெரியாருக்கு செலுத்திய மரியாதையால் அவர் பெரியார் வழியை பின்பற்றுகிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவது வேறு, தேர்தல் அரசியல் என்பது வேறு என்பதால் விஜயின் செயல் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆக போகுது. இன்றைய தேதி வரைக்கும் நம்ம பெரியாரை பற்றி பேசுகிறோம், பெரியார் கொள்கைகளை நினைவுபடுத்துகிறோம். புத்தக கண்காட்சியில் மிக அதிகமாக விற்பனையாகிற நூல்களில் பெரியாரை பற்றிய நூல்கள் தான் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரை கடவுள் மறுப்புங்கிற ஒற்றை சிமிழுக்குள் அடக்கவில்லை தமிழ்நாடு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். பெரியாரோட பிற கொள்கைகள், பெண் விடுதலை, அதை நம்ம எதிர்க்க முடியுமா? கைம்பெண் திருமணம், அதை நம்ம எதிர்க்க முடியுமா? இப்படி எத்தனையோ விஷயங்கள். பெரியார் தீர்க்கதரிசி. எல்லாரும் ஒரு காலத்துல சட்டப்பைக்குள்ள தந்தி கொடுக்குற கருவி வச்சிருப்பாங்கன்னு அவர் சொன்னாரு. ஏது? நம்மளோட செல்போன். ஆனா அவர் சொன்னது என்னன்னா, அந்த காலத்துல தந்தி கொடுத்துட்டு இருந்தாங்க, தந்தி கொடுக்கறதுக்கான கருவி எல்லாரும் சட்டப்பையிலையும் வரும்னாரு. பெரியாரை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் எல்லாமே அந்த ஒரு சிமிழுக்குள்ள அடைக்கிறாங்க. அது வெறும் கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு, அந்த சிமிழுக்குள்ள அடைக்கிறாங்க. ஆனால் பெரியார் அதையும் தாண்டியவர். எனவேதான் இந்த பார்வை விஜய் மீது இன்னமும் கூர்மைப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்காலாம் சொன்னாரு. ஆனா தேர்தல் அரசியலுக்கு வரல. தேர்தல் அரசியல் வேற. அப்போ பெரியார் திடலுக்கு போதல், பெரியாருக்கு மரியாதை செலுத்துதல், அந்த வகையில பெரியாரோட வழி வர்றாரு விஜய்ங்கிற விமர்சனம் வரும்போது அது திராவிட அரசியல்னு சொல்றதை விட கூட பெரியார் அரசியல் தான் நம்ம சொல்லணும். பெரியார் அரசியல்னா யாருக்கும் எதுக்குமே பயப்படுறது கிடையாது.
தமிழ் காட்டு மிராண்டி மொழிம்பாரு பெரியார். அதை மக்கள் வந்து அதுக்கான விமர்சனங்களை வைப்பாங்க. பெரியாரை எடுத்து பெரியார் மேடையிலேயே பேசலாம், நீங்க கூப்பிட்டு நீங்க பேசுங்க பாரு, சிறுவர்களாக இருக்கும்போது கூட பேசலாம். அப்படியான பெரியார் பாணி அரசியல் என்பது வேறு. அந்த காலகட்டத்தில் கூட்டத்தில் பேசும்போது நம்ம கேள்வி அனுப்புவோம், இங்க இருந்து கூட்டத்துல இருந்து கேள்வி அனுப்புவோம், ஒரு துண்டு சீட்ல எழுதி. பெரியார்லாம் அதை கேள்வியை வாச்சிட்டு பதில் சொல்லுவாரு. ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி அனுப்புனா, பெரியார் திறந்து பார்த்துட்டு அதுல முட்டாள்னு இருந்தது. யாரோ ஒருத்தன் பேரை மட்டும் எழுதிட்டு கேள்வி அனுப்ப மறந்துட்டான்னாரு. அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டார் அவர். அப்படியான ஒரு அரசியல் பக்குவம் வந்து இன்றைய தலைவர்களுக்கு யாருக்குமே இல்லை. விஜய் அவர்களுக்கு அப்படி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் வந்து பலனளிக்கும், மக்களுக்கு அப்பீல் ஆகும் அப்படிங்கிறத விஜய் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் பெரியார் அண்ணா கொள்கையெல்லாம் பேசுகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியார் அண்ணாலாம் பேசினது யூனிவர்சல் பாலிசிஸ், எல்லாருக்குமானது. எந்த ஊரில் வேணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை நீங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? ஸோ அதனால தான் அதை நீங்கள் வந்து பெரியார் அண்ணாவை வந்து திமுக கொண்டாடுறதுனால மற்றவங்க வந்து அவங்கள பற்றி பேச முடியாதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருக்குமானவங்க தான். ஸோ அவங்களோட கொள்கைகளை பேசலாம். அதை தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு எரிச்சலாக இருந்தால் கூட விஜயுடைய அந்த பார்வை எஸ்பெஷலி அபவுட் பெரியார் அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் தோணுது. கட்சி கொடியை அறிமுகம் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுதான்னு மாநாட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கவே மிகப்பெரிய காலதாமதம், அதுக்கப்புறமா கேள்விகளுக்கு பதில் சொல்ல எடுத்துக்கிட்ட நேரம் அப்படின்னு நீண்டுகிட்டே போயிடுச்சு. இந்த நிலையில தன்னுடைய கொள்கையா விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே மாறியது. இதுவரை திராவிடம் வலதுசாரி என இரு முனையாகவே தமிழக அரசியல் களம் இருக்கும் நிலையில் விஜயின் கொள்கை திராவிட கட்சிகளை சார்ந்து இருக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, ஃபெடரலிஸ்ட்டுக்கு எதிராக இருக்குது, மாநில கட்சிகளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் ஒரு மாநில கட்சி தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. இல்லைங்க நாங்கள் மாநாடு போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மாநாடு எப்போ நடக்கிறது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொள்கையில் அறிவிப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் குயிக்காக சொல்லணும். எலெக்ஷனுக்கே இன்னும் அதிக வருடங்கள் இல்லை. அப்படி இருக்கிறபோது இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்குது. மாநில நலன்களுக்கு உட்பட்ட ஒரு கொள்கையை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் தெரியுது. ஆக்சுவலாக அவர் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்கிறதுலேன்னு பார்க்கும்பொழுது மாநில நலன்களுக்கு ஏற்ற ஒரு கொள்கையை வந்து அவர் வடிவமைப்பார். அது ப்ராபபிளி திமுக அதிமுக அவருடைய அந்த சமூக நீதி, மத நல்லிணக்கம், அந்த பெண்கள் முன்னேற்றம், மாநில சுயாட்சி போன்ற அந்த விஷயங்களை தான் அவர் கையில் எடுத்துகிட்டு அந்த பாதையில் தான் அவர் பயணிப்பார் என்பது என் கருத்து. பெரியார் சமாதிக்கு அவர் போனால் கூட கடவுள் மறுப்பு கொள்கையில் அவர் நிச்சயமாக அதை வலியுறுத்த மாட்டார். அதில் வந்து எப்படி திமுக கடைபிடிக்கிறதோ ஒன்றிய குலம் ஒருவரே தேவன்னு அந்த கொள்கையை கடைபிடிச்சிட்டு தான் போவார் என்பது என்னுடைய கருத்து. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கொள்கையோ, ரஜினி சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் அல்லது கமல் சொல்கிற மாதிரி மைய அரசியல், அந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய சிரமம். அதனால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கொள்கை திராவிட கொள்கை தான் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் அதே கொள்கையில் தான் இருக்காங்க. அந்த கொள்கை தான் வந்து இந்த மண்ணுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை இந்த மக்கள்கிட்ட ஒரு விதமான அக்செப்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொள்கையில் தான் வந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அவருடைய முதல் ஸ்பீச் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் பெரியாரை போய் படிங்க, நீங்கள் அம்பேத்கரை போய் படிங்க, நீங்கள் காமராஜரை போய் படிங்க அப்படின்னும் போது அவர் கிட்டத்தட்ட அந்த திராவிட கொள்கையில் தான் வந்து பயணிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து இது ஒரு திராவிட மண், இங்கே ஒரு திராவிட சித்தாந்தம் என்பது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிருக்கு. திராவிட சித்தாந்தத்தால் இங்கே மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். திராவிடம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் அதை முற்றிலுமாக நான் மாற்றப் போகிறேன், வேறு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்கே நுழைக்கப் போகிறேன் அப்படின்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஆகவே அவர் அந்த இலக்கை நோக்கி தான், அந்த சித்தாந்தத்தோடு தான் வந்து பயணிக்கப் போகிறார் அப்படின்றது தான் என்னுடைய அனுமானம். கட்சி மாநாடு குறித்த அறிக்கையில் தமிழ் மண்ணின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது.
ஜெயலலிதா அவர்கள் திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாமம் நான் என்று 1991 காலகட்டத்தில் சட்டமன்றத்திலே அறிவிச்சவங்க தான். கலைஞர் மீது வைத்த விமர்சனம் எதுவுமே எடுபடலை. எம்ஜிஆர் மீதான விமர்சனம், மலையாளி என்கிற விமர்சனம் திமுகவால் வைக்கப்பட்டது, அதுவுமே எடுபடலை. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டோட ஆரிஜின் மொழிவாரி மாகாணம் பிரியும் போது நம்ம ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. இங்க குறைந்தபட்சம் 9 மொழிகள் இருக்கின்றன. நீங்க மதுரை மாதிரியான தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை, தமிழுக்கே சென்டர் பாயிண்ட், அங்கே 6 மொழி இருக்கு, சௌராஷ்டிரா மொழி உட்பட. எனவே இந்த பிறமொழி சார்ந்த தலைவர்கள்ங்கிற விஷயம் பெருசா எடுபடலை. இங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18% தெலுங்கு மொழி பேசுபவர்களின் ஓட்டு வங்கி. 2026 தேர்தல் களம் பெரும்பாலும் இளம் தலைமுறை தலைவர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதாகவே இருக்கும். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின், பாஜகவில் அண்ணாமலை, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என ஏற்கனவே களத்தில் உள்ளவர்களுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் இருப்பார். ஏற்கனவே இளம் தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் என்ற குரல்கள் திமுகவில் ஒலிக்கத் தொடங்கிவிட்ட நிலையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்றும், இதனால் 2026 தேர்தல் களத்தில் புது உத்வேகம் கிடைக்கும் என்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பேசி வருகிறார்கள். இதற்கான அழுத்தம் அதிகம் உள்ள நிலையில் வரவிருக்கும் தேர்தல் களம் இதுவரை இல்லாத காட்சிகளை கொண்டதாகவே இருக்க வாய்ப்புள்ளது. திமுக, அதிமுக தவிர்த்து தொடக்கத்திலேயே பெரிய தாக்கத்தை உருவாக்கியவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அவருடன் திரையை பகிர்ந்து கொண்டு வளர்ந்தவரான விஜய் தனது புதிய படத்தின் போஸ்டரில் தேமுதிக கட்சி கொடியில் உள்ள சுடரை பிரதிபலித்திருக்கிறார். எனில் தமிழக அரசியலில் அவரைப் போல ஒரு இடத்தை தொடக்கத்திலேயே பிடிப்பாரா? புதிய கட்சி உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பது அந்த கட்சிக்கும் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு விஜயகாந்த் வரும்போது ஒரு 8% ஓட்டு அவர் எடுத்தார். விஜயகாந்துக்கு தான் அந்த வாய்ப்பு என்பது பெரிய அளவுக்கு கிடச்சிச்சு. 2வது எலெக்ஷன்லேயே அவர் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை விஜயகாந்த் சரியாக பயன்படுத்தியிருந்தாருன்னா தன்னுடைய கட்சியை அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போயிருக்கலாம். பட் விஜயகாந்த் திமுகவை எதிர்க்க வேண்டும், அதிமுகவை சமபலத்தில் நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தார். 2வது எமோஷ்னலாக பல முடிவுகளை அவர் எடுக்க ஆரம்பித்ததன் விளைவு அந்த கட்சியை வளர்ப்பதில் அவரால் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது. இதெல்லாம் பல காரணங்களாக இருக்குது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுக்கு அவருடைய ஃபேன் பேஸ் இருக்குது. 2வது அவருடைய இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் மாணவர்கள் மத்தியிலும் பெரிய அளவுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மாணவர்களோட ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அரசியலில் இன்றைக்கி நாளைக்கு அது பலன் அளிக்கலைன்னா கூட ஒரு லாங் ரன்னில் அதெல்லாம் உங்களுக்கான ஒரு ஓட் பேங்காக மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒட்டி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்குறாரு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை பிரிக்கவும் அதிக வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அப்படியான பாதிப்பு எதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு வராது. என்ன காரணம்னா, கட்டமைப்பை அவர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். பல தேர்தல்களை போட்டியிட்டு அந்த வாக்கு அரசியலின் உள்ளும் புறமும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 8%. ஸோ 6லிருந்து 10% என்பது அவரது வாக்கு வங்கி. அது திமுக, அதிமுக, எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ், திராவிடன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் எதிர்ப்பான வாக்கு வங்கி. அது போக வெற்றியோ தோல்வியோ 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி, அந்த முடிவில் இதுவரைக்கும் அவர் உறுதியாக இருக்கிறார். அல்லது 40 மக்களவை தொகுதிகளிலும் தனித்து போட்டி. எனவே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கான அடுத்த கட்டம், ஒரு மாநாடு என்று வரும்போது இயல்பாக பாலிசி, ப்ரோக்ராம், இன்ஸ்டிடியூஷன், இந்த 3 முக்கியம். இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிக்கு இனிமேல் தான் கட்டமைப்பை அவர் உருவாக்கணும். பாலிசி, ப்ரோக்ராம் அவர் தான் இனிமேல் தான் அதை சொல்ல போறாரு. எனவே உண்மையாகவே அவரது கொள்கை முழக்கம் என்ன என்பது எல்லாமே மாநாடோட முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். கட்சி அறிமுகத்துக்கு மாநாடு நடத்துறது இதெல்லாம் 1957களில் திமுக மாநாடு பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கும். கட்சியே புதுசா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது புதிதாக வருது.
ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தனியான ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஒரு தனியான ஒரு மாநாடு நடக்கும். அண்ணா கலைஞர் பேச்சாளர்கள் நிறைய பேச்சாளர்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேச்சாளர்கள் இருப்பாங்க. எனவே அந்த மாநாடுகளுக்கு அது பேச்சை கேட்பதற்கான ஒரு கூட்டம் வந்தது. இன்றைய தேதிக்கு அப்படியான கூட்டம் எந்த மாநாட்டுக்கும் எந்த கட்சிக்கும் வரதில்லை. எனவே விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி என்பது உண்மையிலேயே எனக்கெல்லாம் இன்னமும் கூட சரியாக புரிபடவில்லை. விஜயை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளிலுமேயே அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். பெண்கள், இளைஞர்கள் என பெரும் ரசிகர் பட்டாளமே விஜய்க்கு இருக்கும் நிலையில் முதல் முறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் அவர் எந்த கட்சியின் வாக்குகளை பிரிப்பார் என்ற கேள்வியும் இருக்கிறது. உங்களுக்கான ஆதரவு அமையும். சமூக நீதி கோட்பாட்டு கீழே நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இல்லை அருந்ததியர் உள்ளொதுக்கீடை பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த மாதிரி அப்புறம் மத நல்லிணக்கம் என்ற கோட்பாட்டு கீழே வக்ஃப் போர்டில் வந்து மத்திய அரசு தரையிடுற விஷயங்களை ஒத்துக்கிறீங்களா, அல்லது காமன் சிவில் கோடை நீங்கள் ஒத்துப்பீங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு கோட்பாட்டுக்கு கீழேயும் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் விஜயோட நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அல்லது பேச்சுக்கள் அதை ஒட்டி தான் வந்து அவருக்கான ஆதரவு தளம் உருவாகும். ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ரசிகர்கள் ஆதரவு இருந்தால் கூட ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவர் பின்னாடி போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவரோட அரசியலை எத்தனை ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் நடுநிலையான ஒரு வாக்காளரை அவர் கவர வேண்டும் என்றால் பல்வேறு கோட்பாடுகளின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிற கோட்பாடுகளின் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டால்தான் அவருக்கான வாக்கு வங்கி வந்து வரும். ஆக்சுவலாக வலதுசாரி அரசியல் இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதா தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. பாரதிய ஜனதா மற்றும் அது சார்ந்த வலதுசாரி இயக்கங்கள் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை, ஆனால் அந்த இயக்கங்கள் இருக்கு. இப்போ அர்ஜுன் சம்பத்தோட இயக்கம், இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். வலதுசாரி இயக்கங்களுக்கு நேர் எதிரானது திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் 67 காலகட்டம் எங்களோட கல்லூரி காலகட்டத்தில் 60% மேலே ஓட்டு வங்கி, கிட்டத்தட்ட 40% தேசிய இயக்கம் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருந்தது. 72 வந்து அதிமுக தோன்றும் போது அந்த வாக்கு வங்கி பிளவுபட்டது. 77 நம்ம உதாரணமாக எடுத்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் 30%, 24% வந்து திமுக. ஸோ 54%. நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஷியோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது 55% 60% திராவிட உணர்வு இப்படியான வாக்கு வங்கி. அதுக்கு நேர எதிரான வாக்கு வங்கியை ஒருமுனைப்படுத்துறது என்பது வந்து வலதுசாரிகளால் அப்படி ஒருமுனைப்படுத்த முடியலைங்கிறது தான் உண்மை. அப்போ விஜய் வந்து வலதுசாரி அரசியலை எதிர்க்கத்தான் செய்வார். என்ன காரணம்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த வாக்கு வங்கியில தான் தனது வாக்கு வங்கி இருக்கிறது என்று அவர் நம்புவார். எனவே தான் இத்தகைய முயற்சிகள் என்பது எனது பார்வை. விஜய்க்கு பெரிய ப்ளஸ் அதுதான். பெண்களிடையே அப்புறம் இளைஞர்களிடையே அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கார். நீங்கள் வந்து கமர்ஷியலி ஸ்டில் நம்பர் 1. நீங்கள் வந்து ஒன் ஆஃப் தி டாப் ஆக்டர்ஸ் இந்த ஹோல் கண்ட்ரின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறபோது அவருக்கு இளைஞர் பட்டாளத்துடைய ஆதரவு இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அவருடைய சினிமாவை ரசிக்கிறவங்க வேறு கட்சிக்காரங்க கூட இருக்கலாம். ஸோ இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்து அப்படியே ஒரு பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் வந்து அதை நம்பி தான் அவர் இறங்கியிருக்காரு. நம்ம வந்து இந்த ஜெனரேஷன் ஓட்டர்ஸுக்கு நம்ம ஒரு பெரிய ஹீரோ, நம்மளுக்கு பயங்கர பாப்புலாரிட்டி இருக்குது, பெரிய நெகட்டிவ் விஷயம் எதுவும் இல்லை, அவங்க ஆதரவு அளிப்பாங்கன்னு தான் அவர் அரசியலுக்கே வரார். ஏன்னா ஏன் இவ்வளோ கோடி வருமானத்தை விட்டுட்டு வரணும், வந்து அடுத்த கட்டம் நம்ம போகலான்னு அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறதே இளைஞர்கள் தான். பட் அவருடைய கொள்கைகளை பார்த்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்த்து தான் இளைஞர்கள் வருவாங்க. சும்மா இவர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக திராவிட கட்சிகளே ஆட்சியில் இருக்கின்றன. பிரதான கட்சிகளுக்கு வேர் ஒன்றுதான் என்பதால் அவற்றின் கொள்கையில் வேறுபாடு இல்லை. ஆனால் விஜயின் அடிப்படை குணம் திரையில் தெரிவதற்கும் யதார்த்தத்திற்கும் மாறுபட்டதாகவே இதுவரை இருந்திருக்கிறது. அரசியலுக்கு வந்த பிறகு அவர் தனது கருத்துக்களை வெளிப்படையாக கூற வேண்டிய அவசியமும் இருக்கிறது. நேச்சர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன். நீங்கள் வந்து பெரியார் நினைவிடத்துக்கு வந்து மாலைக்கு போடும்போது கூட பாருங்கள், அவர் வந்து ஒரு ரொம்ப குவைட்டாக இருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து அரசியலுக்கு எப்படி ஃபிட் ஆவாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, எல்லா விஷயத்திலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர் அப்படின்னா. ஸோ இவர் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்கெலாம் தயாராக இருக்கணும். எனக்கு ஒப்பீனியன் இல்லை, பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, நிறையா எதிர்மறை விமர்சனங்கள்லாம் வரும், அதையும் தாங்கணும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. சினிமாவில் வந்து குவைட்டாக யார் கண்ணிலையும் படாமல் நடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. பட் அவருடைய டான்ஸ் வேறு, அவருடைய பர்சனாலிட்டி வேறுன்னு நினைக்கிறேன். அதில் வர எனர்ஜி, அதில் வர குதூகலம் வந்து
ஆஸ் அ பர்சனாக வந்து அவர் வெளிக்காமிக்கிறது இல்லை, ரொம்ப குவைட்டாக இருக்கிறாரு. ஸோ போக தான் பார்க்கணும். கட்சி தொடங்கி 8 மாதங்கள் ஆகிவிட்ட போதும் இதுவரை கட்சியின் கொள்கையை அறிவிக்காமல் இருக்கிறார் விஜய். அக்டோபர் 27ஆம் தேதி கொள்கையை அறிவித்த பிறகு எப்படி கட்சியை கொண்டு செல்ல போகிறார், கள அரசியலில் எப்படி களமாடப் போகிறார், ரசிகர்கள் சந்திப்பு, மாணவ மாணவியர் பரிசு நிகழ்ச்சிகள் வேறு, கட்சி நிகழ்ச்சிகள், கட்சிக்கான செயல்பாடுகள், தேர்தல் அரசியல் என்பது வேறு. இதில் அவர் எப்படி செயல்பட போகிறார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதற்கு அவரின் அடுத்தடுத்த நகர்வுகளே பதிலாக அமையும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பிரதான கட்சிகள் தொடங்கி அத்தனை கட்சிகளுடைய ஓட்டையும் பிரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ரசிகர் பட்டாளம் இருக்கு. இந்த நிலையில தான் பேசாம தன்னை பத்தி மத்தவங்களை பேச வைக்கிற விஜயனுடைய அரசியல் பயணம் எந்த பாதையில இருக்க போகுது? அவருடைய கட்சி மாநாடு இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்பலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம்.